Hello and welcome to the Score Clever Daily Current Affairs podcast. நான் உங்கள் நிலா அண்ட் நான் உங்கள் சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 9, 2025க்கான சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் கரண்ட் அஃபேர்ஸை ஃபன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி சிபி. இந்த பாட்காஸ்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ற எல்லா கண்டென்ட்டும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் நம்ம சேனல் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஆமா நிலா, மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கன்சைஸா நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டீம் லாட் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி கியூரேட் பண்றாங்க. டிபிக்கலி நம்ம கான்டென்ட் மற்றவங்கள விட 5 டைம்ஸ் கம்மியாக தான் இருக்கும், ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல மாஸ் காட்டும். சும்மாவா? ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர் பிடிஎஃப்ல இருந்து படிச்ச ஆஸ்பிரன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்ல மேக்ஸிமம் ஆஃப் 29 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்களும் ஜாயின் பண்ணனும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல்ல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நிலா, லெட்ஸ் ஸ்டார்ட் டுடே செஷன். முதல் நியூஸ் என்ன? First national news. India has been re-elected to the UNESCO Executive Board. இது ஒரு 4-year term 2025ல இருந்து 2029 வரைக்கும். UNESCO General Conference தான் இந்த எலெக்ஷனை நடத்துச்சு. சூப்பர். யுனெஸ்கோனா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இதோட எக்ஸிகியூட்டிவ் போர்டில் மொத்தம் 58 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்கு. இதுல இந்தியாவும் ரீஎலெக்ட் ஆனது நமக்கு ஒரு பெரிய பெருமை. அப்சல்யூட்லி. அடுத்ததா சினிமா வேர்ல்ட்ல இருந்து ஒரு பிக் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் டாக்டர் எல் முருகன் வேவ்ஸ் ஃபிலிம் பஜாரோட 19th எடிஷனை இனாகிரேட் செஞ்சிருக்காரு. இது 56th இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா IFFI கூடவே நடந்தது. வேவ்ஸ் ஃபிலிம் பஜாரா? இந்த பேரு புதுசா இருக்கே. ஆமா சிபி, இது முன்னாடி ஃபிலிம் பஜார்னு 2007ல நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் NFDC ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 2025ல வேவ்ஸ் ஃபிலிம் பஜார்னு ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க. இந்த பஜார்ல 300க்கும் மேற்பட்ட ஃபிலிம் ப்ராஜெக்ட்ஸ் ஃபீச்சர் பண்ணி ₹150 crore அளவுக்கு பிசினஸ் லீட்ஸ் ஜெனரேட் பண்ணிருக்கு. வாவ், 150 crore-ஆ? தட்ஸ் ஹியூஜ். வேற என்னலாம் நடந்ததுங்க? அங்க ஆஸ்திரேலியன் மீடியா பார்ட்னர்ஸ் கூட 4 MOU சைன் பண்ணாங்க. அப்புறம் LTI மைண்ட்ரி கூட சேர்ந்து ஒரு சினிமா AI ஹேக்கத்தான் ஒன்னு நடத்துனாங்க. AI வச்சு கதை சொல்றதுக்கு ப்ரோமோட் பண்றதுக்கும் பைரசிக்கு எதிராக சொல்யூஷன்ஸ் டெவலப் பண்றதுக்கும் தான் இது. AI இன் சினிமா சீக்கிரமே AI படம் எடுத்து ஆஸ்கார் வாங்கிடும் போல. சரி, இதுல ஏதாவது AI ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்ததா? எஸ், கோவால ஃபர்ஸ்ட் எவர் AI ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் நடந்தது. வின்னர்ஸும் அனௌன்ஸ் பண்ணாங்க. பிரான்ஸோட நாகோரி படத்துக்கு பெஸ்ட் AI ஷார்ட் ஃபிலிம் அவார்ட் ₹3 lakh. ஜெர்மனியோட த சினிமா தட் நெவர் வாஸ் படத்துக்கு மோஸ்ட் இன்னோவேட்டிவ் யூஸ் ஆஃப் AI அவார்ட் ₹2 lakh. USAவோட கைரா படத்துக்கு பெஸ்ட் AI அனிமேஷன் அவார்ட் ₹1 lakh கிடைச்சது. ஃபேண்டாஸ்டிக். யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருந்ததா? Of course, the 5th edition of the Creative Minds of Tomorrow CMOT-ய லான்ச் பண்ணாங்க. இதுல 125 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு 48 hours ஃபில்ம் மேக்கிங் சேலஞ்ச் வச்சு யங் டேலண்ட்ஸை நாச்சர் பண்றாங்க. கிரேட் இனிஷியேட்டிவ். இன்னும் முடியலையா? இன்னொரு பாயிண்ட் இருக்கு. யுனிசெஃப் தொடர்ந்து 4வது வருஷமா NFDC கூட பார்ட்னர் பண்ணி சினிமால சைல்ட்ஹுட் சென்ட்ரிக் திங்ஸை ஹைலைட் பண்றாங்க. கோவா CM பிரமோத் சாவந்த் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஃபில்ம் மேக்கர் K. வைகுந்தோட 100th பர்த்டே ஆனிவர்சரியை மார்க் பண்றதுக்காக ஒரு காமமரேட்டிவ் போஸ்டர் ஸ்டாம்பும் ரிலீஸ் பண்ணாரு. பர்ஃபெக்ட் நிலா. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல் பிளெண்டிங்க்கு மேண்டேட்டரி டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் முரளிதர் மொஹால் இதை அனௌன்ஸ் பண்ணாரு. சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல் அதென்ன சிபி? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஜெட் ஃபியூவல். பெட்ரோல்ல எத்தனால் கலக்கிற மாதிரி நார்மல் ஜெட் ஃபியூவல்ல இந்த சாஃபை கலப்பாங்க. இதனால பொல்யூஷன் குறையும். காட் இட். சோ டார்கெட்ஸ் என்ன? டார்கெட்ஸ் 2027க்குள்ள 1%, 2028க்குள்ள 2% அண்ட் 2030க்குள்ள 5% பிளெண்ட் பண்ணணும். இப்போதைக்கு இந்தியால இருந்து புறப்படுற இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸுக்கு மட்டும்தான் இது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இந்தியால 93 ஏர்போர்ட்ஸ் ஏற்கனவே 100% கிரீன் எனர்ஜிக்கு மாறிடுச்சு. தட்ஸ் இம்ப்ரெசிவ். இதுக்கு இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட் ஏதாவது இருக்கா? இருக்கு. இந்தியா இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ICAO-ல ஒரு மெம்பர். சோ அவங்களோட கார்பன் ஆஃப்செட்டிங் அண்ட் ரிடக்ஷன் ஸ்கீம் ஃபார் இன்டர்நேஷனல் ஏவியேஷன் கொர்சியா ஸ்கீமை 2027ல இருந்து கம்ப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்தியா தனியா 2070க்குள்ள நெட் ஜீரோ டார்கெட் அச்சீவ் பண்ணவும் பிளட்ஜ் பண்ணிருக்காங்க. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் சிபி. நெக்ஸ்ட் நியூஸ். PM's அவார்ட்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் 2025க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. சிவில் சர்வன்ட்ஸ்க்கு கொடுக்குற அவார்ட் இது எதுக்காக கொடுக்குறாங்க? இந்தியா முழுக்க இருக்கிற சிவில் சர்வன்ட்ஸோட அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க்கை அக்னாலேஜ், ரெகக்னைஸ் அண்ட் ரிவார்ட் பண்றதுக்கு தான் இந்த அவார்ட்ஸ்.
இந்த அவார்ட்ஸை நம்ம பிஎம் நரேந்திர மோடி சிவில் சர்வீசஸ் டே அன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 21, 2026ல நியூ டெல்லியில இருக்கிற விஞ்ஞான் பவன்ல கொடுப்பாரு. ஓகே, இந்த வருஷம் என்னென்ன கேட்டகரிஸ்ல அவார்ட்ஸ் கொடுக்கறாங்க? 3 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ், இதுல 5 அவார்ட்ஸ். செகண்ட், ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் ப்ரோக்ராம் ஏபிபி, இதுலயும் 5 அவார்ட்ஸ். தேர்ட், இன்னோவேஷன்ஸ், இதுல 6 அவார்ட்ஸ். அவார்ட்ஸ்ல என்னெல்லாம் கொடுப்பாங்க? பிரைஸ் மணி உண்டா? கண்டிப்பா. அவார்ட்ல ஒரு ட்ரோஃபி, ஸ்க்ரால் அண்ட் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அல்லது வெல்ஃபேர் நீட்ஸுக்காக ₹20 lakh இன்சென்டிவ் கொடுப்பாங்க. இந்த அவார்ட் ஸ்கீம் 2006ல ஆரம்பிச்சு 2021ல காம்படிஷன் அண்ட் இன்னோவேஷனை என்கரேஜ் பண்றதுக்காக ரீவேம்ப் பண்ணாங்க. ஓகே நிலா, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? நம்ம லிசனர்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஷூர் சிபி, யூ கோ ஹெட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், எக்ஸாம் முடியற வரைக்கும் மறக்கவே மாட்டீங்க. ஆல்சோ எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண எங்களுக்கு நிறைய எஃபர்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பர்ஃபெக்ட் சிபி. நவ் பேக் டு பிசினஸ். எக்கானமி செக்ஷன்ல ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் நியூஸ். நீதி ஆயோக்ஸ் ஃப்ரான்டியர் டெக் ஹப் ஒரு ரோட் மேப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இன்டு அ லீடிங் குவாண்டம் பவர்ட் எக்கானமி. குவாண்டம் பவர்ட் எக்கானமியா? குவாண்டம்னா என்ன நீலா? கொஞ்சம் சிம்பிளா சொல்லு. ஷியோர். குவாண்டம் கம்ப்யூட்டிங்ன்றத ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அல்ட்ரா ஃபாஸ்ட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி. இப்போ இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை விட பல மடங்கு வேகமா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும். இந்த டெக்னாலஜில எக்கானமியை பில்ட் பண்றது தான் குவாண்டம் பவர்ட் எக்கானமி. அப்போ இந்தியாவை ஒரு குவாண்டம் சூப்பர் பவர் ஆக்க போறாங்க. செம. இந்த ரோட் மேப் யாரு கூட சேர்ந்து டெவலப் பண்ணாங்க? இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின்ஸ், அதாவது ஐபிஎம் கார்ப்பரேஷன் கூட கொலாபரேட் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்மளோட எய்ம் 2047க்குள்ள வேர்ல்டோட டாப் 3 குவாண்டம் எக்கானமிஸ்ல ஒன்னா வரணும். இத நேஷனல் குவாண்டம் மிஷன் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அடேங்கப்பா, அயன்மேன் மாதிரி நம்மளும் இனி குவாண்டம் மேன் ஆகிட வேண்டியதுதான். ஏதாவது ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ் இருக்கா? இருக்கு. 2035க்குள்ள $100 மில்லியன் ரெவென்யூக்கு மேல இருக்கிற மாதிரி குறைஞ்சது 10 குளோபலி காம்படிட்டிவ் குவாண்டம் ஸ்டார்ட் அப்ஸை உருவாக்கணும். குளோபல் குவாண்டம் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் மார்க்கெட்ல 50%க்கும் மேல கேப்சர் பண்ணணும். அண்ட் குவாண்டம் ஆத்ம நிர்பாரதா, அதாவது குவாண்டம் டெக்னாலஜில செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ் பண்ணணும். கிரேட். இத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க? 2 ஃபேஸஸ்ல. ஃபேஸ் 1 வந்து 2025 to 2030. இதுல 50 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் 2 வந்து 2030 to 2035. இதுல குளோபல் லீடர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பை த வே, ஐபிஎம்மோட சேர்மன் அண்ட் சிஇஓ நம்ம அரவிந்த் கிருஷ்ணா தான். நெக்ஸ்ட் ஒரு ஜிடிபி ஃபோர்காஸ்ட். கிறிஸ்டல் ரிப்போர்ட் படி இந்தியாவோட ரியல் ஜிடிபி growth ஃபார் FY26 6.5%ல இருந்து 7%க்கு ரிவைஸ் பண்ணிருக்காங்க. குட் நியூஸ். கிறிஸ்டல் பத்தி சொல்லுங்க. கிறிஸ்டல் ஒரு அனாலிட்டிக்ஸ் கம்பெனி, மும்பைல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. S&P குளோபல் தான் அதோட மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர். காட் இட். நவ் சம் பேங்கிங் நியூஸ். ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் ஆர்பிஐ ஒரு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. எதுக்கு அப்ரூவல்? ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்கோட சிஇஓ ரிஷி குப்தா, ஹெட் குவார்ட்டர்ஸ் நவி மும்பை. தட்ஸ் அ மேஜர் ஸ்டெப் ஃபார் தெம். அடுத்ததும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். செபி ஃபாரின் இன்வெஸ்டர் ஆக்சஸை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி? புதுசா ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா? ஆமா, செபி ஃபாரின் வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ் ரெகுலேஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஸ்வாகத் எஃப்ஐன்னு ஒரு புது ஃப்ரேம்வொர்க் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வாகத் எஃப்ஐயா? வெல்கம் பண்ற மாதிரி இருக்கே. ஃபுல் ஃபார்ம் என்ன? சிங்கிள் விண்டோ ஆட்டோமேட்டிக் அண்ட் ஜெனரலைஸ்ட் ஆக்சஸ் ஃபார் ட்ரஸ்டட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். இதோட எய்ம் லோ ரிஸ்க் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சஸை சுலபமாக்குறது தான். இந்த ஃப்ரேம்வொர்க் கீழ இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரின் வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டுமாவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்டட் ஈக்விட்டிஸ் அண்ட் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். வாவ், டபுள் பொனான்சா. வேற என்ன சேஞ்சஸ்?
ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டினியூவன்ஸ் பீரியடை 3 to 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பான்சர் கான்ட்ரிபியூஷன்ஸை ஃபண்ட்ஸ் கார்பஸில் 10% கேப் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ அமெண்ட்மெண்ட்ஸ் ஜூன் 2026லேருந்து எஃபெக்டிவ் ஆகும். சூப்பர். நெக்ஸ்ட் நியூஸ் ப்ளீஸ். ஆர்பிஐ ருபி டெரிவேட்டிவ்ஸ்க்கு புது நார்ம் செட் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் டைரக்ஷன் ஆர்பிஐ ருபி இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸ் டைரக்ஷன்ஸ் 2025ன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ருபி இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸ் அதென்ன? இட்ஸ் அ ஃபைனான்ஷியல் கான்ட்ராக்ட். அதோக வேல்யூ ருபி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோட மூவ்மெண்ட்டை பொறுத்து மாறும். இதை ஹெட்ஜிங்க்கு, அதாவது ரிஸ்கை மேனேஜ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இந்த நியூ டைரக்ஷன்ஸ் படி நான் ரெசிடென்ட் பொசிஷன்ஸ்க்கு பிரைஸ் வேல்யூ ஆஃப் அ பேசிஸ் பாயிண்ட் கேப் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. நான் ரெசிடென்ட்ஸோட கம்பைன்ட் பிவிபி ஆஃப் ஆல் ஐஆர்பி ட்ரேட்ஸ் ₹1000 crore தாண்டக்கூடாது. அதுக்கு மேல ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் எடுக்கணும்னா ஹெட்ஜிங்காக மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகே. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஏதாவது லிமிட் இருக்கா? இருக்கு. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அதர் நான் ரெசிடென்ட்ஸ் எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர்ஸ்லையும் சேர்த்து ₹5000 crore மேல நெட் லாங் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ண முடியாது. கிளியர். அடுத்தது ஒரு ஐபிஓ நியூஸா? யப். செபி ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது ஐபிஓக்கு ஃபைனல் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ரேஸ் பண்றாங்க? அரவுண்ட் ₹10,600 crore. இது முழுக்க ஒரு ஆஃபர் ஆஃப் சேல். யூகே பேஸ்ட் ப்ருடென்ஷியல் கார்ப்பரேஷன் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் தான் செல் பண்றாங்க. காட் இட். நெக்ஸ்ட் நியூஸ். ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு செபி ஒரு ஆப் வச்சிருக்காங்க. ஆமா, பார்வான்னு ஒரு புது மெக்கானிசம் லான்ச் பண்ணிருக்காங்க. பார்வான்னா? பாஸ்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சி. ரெகுலேட்டட் மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ் பண்ற பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிளைம்ஸ் ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு தான் இது. செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல ஃபின்ஃப்ளூயன்சர்ஸால வர மிஸ்லீடிங் கிளைம்ஸை டேக்கிள் பண்றது தான் இதோட நோக்கம். குட் மூவ். இத யார் லான்ச் பண்றா? கேர் ரேட்டிங்ஸ் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூட பார்ட்னர் பண்ணி பைலட் பேசிஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேம்வொர்க் 2-tier ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி பார்வாவா ஆக்ட் பண்ணும் அண்ட் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்வா டேட்டா சென்டரா ஆக்ட் பண்ணும். இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ். தி இன்டர்நேஷனல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் IWMI அவங்களோட சோலார் ப்ராஜெக்டோட செகண்ட் ஃபேஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. சோலார்னா? சோலார் எனர்ஜி ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரெசிலியன்ஸ். இந்த ப்ராஜெக்ட் 2025 to 2029 வரைக்கும் நடக்கும். இதோட எய்ம் சவுத் ஏஷியா அண்ட் ஈஸ்ட் ஆப்பிரிக்கால சோலார் பவர்ட் இரிகேஷன் சிஸ்டம்ஸோட அடாப்ஷனை ஆக்சிலரேட் பண்றது தான். ஃபோக்கஸ் கண்ட்ரீஸ் வந்து இந்தியா, பங்களாதேஷ், கென்யா அண்ட் எத்தியோப்பியா. சரி, இப்போ பிசினஸ் நியூஸ். டாடா எலக்ட்ரானிக்ஸ் இன்டெல் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இன்டெல் ப்ராடக்ட்ஸை இந்தியால மேனுஃபேக்சரிங் அண்ட் பேக்கேஜிங் பண்ற பாசிபிலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் இது. கிரேட். அடுத்ததா கிஃப்ட் சிட்டியிலிருந்து ஒரு நியூஸ். பெர்க்லி இன்சூரன்ஸோட கிஃப்ட் சிட்டி பிரான்ச் இந்தியால ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஜுவாலிட்டி இன்சூரர் டு கெட் போத் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் லைசன்ஸ். டியூவல் பிரைசன்ஸ் வாங்குற ஃபர்ஸ்ட் PNC இன்சூரர் இவங்க தான். இன்ட்ரெஸ்டிங். நவ் ஃபார் சயின்ஸ். இஸ்ரோ சேர்மன் V. நாராயண் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டர் நேவிகேஷன் இன்னோவேஷன் ஹப்பை இனாகிரேட் செஞ்சிருக்காரு. வாவ், அதுக்கு பேர் என்ன, எங்க இருக்கு? பேரு அனந்த் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் நேவிகேஷன் ACEN. இது திருவனந்தபுரம், கேரளால இருக்கு. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது அனந்த் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் ஃபாரின் சிஸ்டம்ஸ் மேல இந்தியாவோட டிபெண்டன்ஸை குறைக்கிற மாதிரி இண்டிஜினியஸ் ஹை ப்ரெசிஷன் நேவிகேஷன் டெக்னாலஜிஸை டெவலப் பண்றது. சூப்பர் மூவ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ். ஸ்டேட் நியூஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. பீகார் கவர்மெண்ட் முக்கியமந்திரி பாரத் தர்ஷன் யோஜனான்னு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற 9th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்தியா முழுக்க எஜுகேஷனல் டூர்ஸ் கூட்டிட்டு போறது தான் இந்த ஸ்கீம். நைஸ் இனிஷியேட்டிவ். அப்பாயின்மெண்ட்ஸ்ல என்ன இருக்கு? பிரவீன் குமார், DG ஆஃப் இண்டோ திபெட்டியன் பார்டர் போலீஸ் ITBP, இப்போ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட டைரக்டர் ஜெனரலா அடிஷனல் சார்ஜ் எடுத்திருக்காரு. ஹி சக்சீட்ஸ் தல்ஜித் சிங். ஓகே, நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். RBI விக்ரம் சாஹுவா பேங்க் ஆஃப் அமெரிக்கா NA இந்தியாவோட CEOவா 3 இயர்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ண அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஹி சக்சீட்ஸ் காக்கு நாக்டே. ஓகே, ஃபைனலி டு தி அவார்ட் செக்ஷன். கிளிங்கா வேர்ல்ட் சாயில் பிரைஸ் 2025 யார் வாங்கியிருக்கா? ப்ரொஃபசர் கான்லிங் ஜாங் ஃப்ரம் சைனா.
இவரு சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ்ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் சாயில் சயின்ஸ்ல இருக்காரு. சஸ்டைனபிள் சாயில் மேனேஜ்மெண்ட் அண்ட் சாயில் பிரிசர்வேஷன்ல இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக இந்த அவார்ட். இது 10th எடிஷன் அண்ட் இது ஸ்பான்சர் பண்றது ரஷ்யன் ஃபெடரேஷன். பிரைஸா $15,000 கேஷ் அண்ட் ஒரு கோல்ட் பிளேட்டட் மெடல் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அவார்ட் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடுக்கு ஒரு பெரிய ஆனர் கிடைச்சிருக்கு. என்ன ஆனர்? டாப் 100 கார்ப்பரேட் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ஸ் 2025 லிஸ்ட்ல ஃபீச்சர் ஆன ஒரே இந்தியன் ஆர்கனைசேஷன் BPCL தான். இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் மைண்ட் த பிரிட்ஜ் பாரிஸ்ல நடந்த ஒரு செர்மனில இந்த ரெகக்னிஷனை கொடுத்தாங்க. BPCLோட ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் அங்குருக்காக இந்த மரியாதை. That's a proud moment. Last but not the least, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு நியூடெல்லியில நேஷனல் அவார்ட்ஸ் ஃபார் தி எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 32 அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. என்ன கேட்டகரிஸ்ல இந்த அவார்ட்ஸ் கொடுக்கறாங்க? நேஷனல் அவார்ட்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் எக்ஸலன்ஸ்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதுல சிலது சிறந்த மாற்றுத்திறனாளிகள், மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ், சிறந்த மாற்றுத்திறனாளி நபர், அவுட்ஸ்டாண்டிங் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ், அண்ட் சிறந்த கடைப்பாற்றி மிக்க மாற்றுத்திறனாளி குழந்தை, அவுட்ஸ்டாண்டிங் கிரியேட்டிவ் சைல்ட் வித் டிசேபிலிட்டிஸ். எக்ஸலன்ட் சிபி. இன்னைக்கு எல்லா நியூஸையும் கிறிஸ்டல் கிளியரா கவர் பண்ணிட்டோம். ஆமா நிலா, அண்ட் தட்ஸ் a wrap for today's current affairs discussion. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு மெகா அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. சொல்லுங்க சிபி. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட கரண்ட் அஃபேர்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? அப்போ நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல கலந்துக்கோங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. IPL-ஆ? சூப்பர். எப்போ எப்படி நடக்கும்? டெய்லி நைட் 8 PM-க்கு அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து குயிஸ் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். உங்க ஸ்கோர்ஸ் மந்த் எண்ட் வரைக்கும் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. வாவ். சோ ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் மிஸ் இட். உடனே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Yes. So until we meet tomorrow, this is Sibi. And this is Neela signing off from Score Clever. Keep learning and stay motivated. Bye-bye.